சத்துருவை சந்திப்பதற்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதால சத்ரு நிச்சயமாக இந்த பூமியிலே சத்ருவானவன் இருக்கிறான். ஆதி முதல் நாம் பார்க்கிறோம். அந்த சத்துருவை கடைசியாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நாம் ஜெயிக்க போகிறோம். நமக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இந்த சத்துரு எப்பொழுதுமே எழும்பி போராடி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த சத்துருவை நாம் சந்திக்கும் முன்பாக நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த பாடலில் யெகோவா நீசி இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் பாடும்போது கடைசியாக அந்த பாடல் யெகோவா நீசி தான் நம்ம பாடி தேவனை துதித்தோம். யெகோவா நீசி என்றால் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம அவரை சார்ந்திருக்கிறோம். ஆமென். ஏன்னா யுத்தம் நம்பதல்ல, கர்த்தருடைய யுத்தம். ஆனால் நம்ம அவரோடு இணைந்து இந்த யுத்தத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அந்த பாடலை பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் நம்மளுக்கு புகலிடமாக உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கோலியாத்தை சந்திக்கும் போது இந்த கோலியாத் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு 40 நாள், வருஷத்தில் 12 மாதம் என்றால் அந்த 12 நாளும் 30 நாளும் தாண்டி இன்னொரு மாதத்துக்குள்ளே போய் எப்படி விட்டால் இந்த ஒரு வருஷமாக அப்படியே அந்த காரியங்கள் போய்கொண்டே இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இதை சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த 40ஆம் நாள் அந்த ஒரு மனுஷன் அங்கே கடந்து வருகிறார். சிறு ஒரு வாலிபன் தாவீது இந்த கோலியாத்தை சந்திக்கும் பொழுது வரும்பொழுது அவன் சொன்ன ஒரு காரியங்கள், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிற, ஆனாலும் நான் வருகிறேன். நீர் கிண்டல் படுத்தி அவமானப்படுத்தின இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் கடைசியாக பாடும் பொழுது கர்த்தருடைய நாமம் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலம் புகலிடம் என்று பாடினோம். அது உண்மைதான். ஆமென். ஏன்னா நம்ம சந்திக்கிற சத்துருவை நாம் மேற்கொள்வது நம்ம அல்ல, நம்மளுடைய கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்ம கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, திகையாதபடிக்கு அந்த தேவனை நாம் என்ன செய்வோம்? சார்ந்திருப்போம். அவர் மேல் விசுவாசமாக இருப்போம். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யுத்தம் எங்கள் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். நாங்கள் சும்மா இருந்து இந்த யுத்தத்தை பார்க்க நீ செய்கிறேன். ஆனால் இந்த யுத்தத்துக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறேன். யுத்தத்தின் தளபதி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யூத ராஜ சிங்கம் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே அந்த கர்ஜிக்கிறவராக நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அதில் எங்களுடைய சேனை தளபதியாகிய கர்த்தரை நாங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் உச்சரிக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. நாங்கள் அல்ல, எங்களுக்கும் அல்ல, எல்லா துதியும் கனமும் உமக்குண்டாக இருப்பதாக. ஆவியானவரே, சபையாக எங்களோடு பேசும். நீர் பேசுங்க ஆவியானவரே. எங்களுக்கு வேண்டிய வார்த்தை, பிதாவின் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எங்களுக்கு அனுப்பி அருளும். அந்த வசனம் மீண்டுமாக வெறுமையாக செல்லாதபடிக்கு இப்படி நோக்கம் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த யுத்தத்துக்கு நாம் போகும் முன்பாக நம்மளுடைய காரியம் என்ன? நம்ம பிசாசோடு இருந்து நம்ம யுத்தம் பண்ணுகிறதல்ல. யுத்தம் தேவன் செய்கிறார். ஆனால் அந்த யுத்தத்துக்கு போகும் முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தை தான் எங்களுக்கு நம்ம பார்த்து நம்ம அப்படியாக இன்றைக்கு ஆராதனை நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் என்றால் புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். முதலாவது யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். ஆமென். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு விஷயம் இண்டிவிஜுவலி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வீட்டு தலைவராக இருப்போம் என்றால் நம்மளுக்கு விரோதமாக இந்த பிசாசு நிச்சயமாக போராடுகிறான், எழும்புகிறான். நம்ம அடிப்போம் என்றால் நம்ம குடும்பத்தை அடிக்க முடியும். ஆக இந்த பிசாசை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் இந்த கோலியாத்தின் யுத்தத்தை நாம் பார்ப்போம் என்றால், இரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்னாள் ராஜா இன்னொரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆனால் இன்னுமாக அவன் வரவில்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறான், அந்த இடத்துக்கு இன்னும் அவன் வரவில்லை. ஆனால் இந்த ராஜாவும் இந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ராஜாவுக்கும் வித்தியாசம் என்னதென்றால், ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு போனான். இன்னொரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயமாக இருந்தது. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த இருதயம் இருக்கும் என்றால் நாம் சந்திக்க போகிற அந்த சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். அவனுக்கு முன்பாக நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். ஐயா, என்னுடைய இருதயம் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நான் என்னத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? தேவன் என்று சொல்லும் பொழுது அவரை நாம் பார்க்கவில்லை, ஆனாலும் தேவன் நம்மளோடு எப்படி இடைப்படுகிறார்? அவருடைய வார்த்தை நம்மளோடு இடைப்படுகிறது. அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். ஆக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் எது என்றால், அவருடைய வார்த்தையை நாம் அக்னாலேஜ் பண்ண வேண்டும். இந்த சவுல் ராஜா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி போனதினாலே, அவர் சொன்ன காரியத்தை அவர் அக்னாலேஜ் பண்ணாதபடி போனதினாலே, அவன் சத்துருவுக்கு முன்பாக சந்திப்பதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. அந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அவனுக்கு ஒரு பயம், முடியவில்லை. தோத்து போகிற ஒரு மனப்பான்மை அவனை பிடித்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரு வாலிபன், அவன் இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததினாலே இந்த சத்துருவை பார்க்கும்போது அவன் சொல்கிறான், இன்றைக்கு உன் தலையை வெட்டி நான் இந்த குறிகளுக்கு என்ன செய்வேன்? உணவாக நான் போடுவேன். என்றால் அவனுடைய இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததினாலே அந்த தேவன் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி அந்த சத்ருவை அடித்தார். ஆமென். அதில் இன்றைக்கு நம்ம சந்திக்கிற சத்ரு நம்மளோட சொந்த பலத்தினாலோ நம்ம சத்ருவை நான் அடித்து போட்டுருவேன் வா என்று முடியாது. ஏனென்றால் அவன் நம்மளோடுக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்ட அவன் எல்லா ஸ்கீம், எல்லா விதமான காரியங்கள் உடையவன் நம்மளை தந்திரமாக அடிப்பதற்கு அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த சத்துருவை மேற்கொண்டவருடைய காரியத்தில் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். யார் இந்த சத்துருவை மேற்கொண்டார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்துருவை மேற்கொண்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த வண்ணாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவகுமாரனை கூட அந்த சத்துருவானை என்ன செய்யவில்லை? விட்டுவிடவில்லை. அவரையும் அடிக்க வேண்டும், அவரையும் சோதிக்க வேண்டும், அவரையும் நான் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு தான் கிட்ட வந்தான். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேற்கொண்டார், வார்த்தை மூலியமாக மேற்கொண்டார். ஆனால் எப்படி மேற்கொண்டார்? அவருடைய இருதயங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததினாலே அந்த சத்துருவானவர் மேற்கொள்ள முடியவில்லை. இவர் அந்த சத்துருவை மேற்கொண்டார். அல்லேலூயா. ஆவியானவர் இயேசு மூலியமாக சத்துருவை ஜெயம் எடுப்பதற்கு அவர் கிருபை செய்திருந்தார். ஐயா, தேவனுடைய வார்த்தையை நம்ம நிச்சயமாக அக்னாலேஜ் பண்ண வேண்டும். அந்த வார்த்தையை நம் வாழ்க்கையிலே நம்ம அறிந்திருக்க வேண்டும். அது வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளுக்கு நேரம் இருக்கிற நேரமெல்லாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். வேதத்தின்படி பார்த்தால் இரவும் பகலும் இந்த வாழ்க்கையில் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கவில்லை, வாசிக்கவில்லை, படிக்கிறதில்லை, குறைவாக இருக்கிறது. ஆனாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிற இடமெல்லாம் முதலாவது இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம கையில் பண்ணிக்கணும் ஃபோன், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம நிச்சயமாக கையில் ஃபோன் சொன்னால் அந்த ஃபோன் அதிருது பாருங்க.
இந்த ஃபோன் இருக்கவங்க நிச்சயமாக என்ன செய்கிறது, அந்த வார்த்தை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிச்சயமாக சரக்காக நம்ம வாசிக்கிறோம். அது இருக்கும்போது அந்த வார்த்தையும் வரும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம தியானிக்க இடம் கொடுக்க வேண்டும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேத வாசிப்பு இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நம்ம ஒரு நாளைக்கு 3 உணவு எடுக்கிறோம். அதே போல் முதலாவது ஆவிக்குரிய உணவை நம்ம புசிக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே நம்ம வார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு விடுதலையாக பலனாக வரப்போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க அந்த அடிமைத்துவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும். இந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் இந்த ஜனங்களை அவர்கள் இருந்து அங்கே வாழ்ந்து சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். அதில் தேவன் சொன்னார், நீங்கள் போங்க, இந்த சத்துருவை உங்களால் மேற்கொள்ள முடியும் என்று வசனத்தை அனுப்பிவிட்டார். அப்போ மோசே என்ன செய்தார், இந்த 12 தலைவர்கள் கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு தலைவர்களை எடுத்து இந்த 12 தலைவர்களும் எடுத்தவர் சொன்னார், நீங்கள் போய் இந்த கானான் தேசத்தில் அந்த இருக்கிற தேசங்களை பாருங்கள், ஜனங்களை பாருங்கள், எல்லாம் பார்த்து விட்டு நல்ல உணவுகள் பழங்கள் எல்லாம் செய்யுங்க, எடுத்துடுவாங்க என்று ஒரு கட்டளையாக சொன்னார். இந்த ஜனங்கள் இந்த 12 ஸ்பைஸ் அந்த இடத்துக்கு போனார்கள். இவங்கெல்லாம் போய் பார்த்து விட்டு மீண்டுமாக மோசே இடத்துல வரும் பொழுது அவங்க 10 பேர் ஒரு விதமாக பார்க்கிறார்கள், இன்னும் 2 பேர் இன்னொரு விதமாக பார்க்கிறார்கள். தேவன் சொன்னதுபடி அந்த இடம் அந்த அந்த கானான் தேசம் அழகான தேசம், நன்மையாகத்தான் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகத்தான் இருக்கிறது. அவர் சொன்னபடி அது அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் நம்ம போய் மேற்கொள்ள முடியாது. நம்ம அவர்களுடைய கண்களுக்கு பார்க்க நம்ம விட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அங்கே சத்துரு இருக்கிறான், ஆகையால முடியாது என்று ஒரு எண்ணம், அவங்க முன்னேறி போகக்கூடாதபடிக்கு ஒரு தடை, ஒரு பயம் சூழ்நிலைக்காக அவங்களே என்ன செய்தார்கள், ஒரு பிராக்கெட்டாக அவங்களை அடைத்து கொண்டார்கள். ஆனால் அதில் 2 பேர் மாத்திரம் தேவன் சொன்னபடி அந்த நிலம் பாலும் தேனுமோடு தேசமாக இருக்கிறது. அதே போல் தேவன் சொன்னபடியே அவர் நம்மளோடு இருந்து இந்த சத்துருவை மேற்கொள்ள செய்வார் என்றும் இந்த 2 பேர் அந்த வசனத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. 10 பேர் வசனத்துக்கு அக்னாலேஜ் பண்ணவில்லை, அவர் கூட இருந்து செய்வார் என்று. இன்னொரு 2 பேர் அவர் சொன்னபடியே கூட இருந்து செய்வார் என்று அந்த வார்த்தைக்கு தங்களை வாழ்க்கை, சிந்தனை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ரோமர் புஸ்தகத்தில் பார்ப்போம் என்றால் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம தேவனுக்கு நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக, நம்ம சிந்தனைகள் புதுப்பிக்கப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எதற்கு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அகில இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்படும் பொழுது, இந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம சத்துருவை மேற்கொள்வோம். பேதுருவை ஆண்டவர் அழைத்து அந்த படகை பாய்த்து கொண்டார். ஏனென்றால் தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷத்தை சொன்ன பின்பு அவன் மீண்டுமாக படகில் ஏறி ஆழத்துக்கு போய் ஆழத்திலே உன்னுடைய வலையை வீசு என்று சொல்லும் பொழுது இந்த பேதுரு அவன் சூழ்நிலையை பார்த்தான். ஆனால் சொல்லுகிற உம்முடைய வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா, சரீரத்தை கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்ததினாலே அவன் ஒரு காரியத்தை பார்க்க முடிந்தது. இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு இடத்துல சொன்னார். இயேசு சொன்னார், நான் வந்து சுகப்படுத்த வருகின்றேன். இவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி அல்ல, ஒன்று செய்யுங்க, உங்களுடைய வார்த்தை அனுப்போம், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று. தேவஜனமே, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக திருச்சபையிலே விசேஷமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை அதிகமாக செயல்படுகிறவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்ப்பீங்கள் என்றால், நம்ம இந்த லெவலுக்கு வர வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்திலிருந்து பேசுகிற ஒரு லெவலுக்கு வர வேண்டும் என்று பிரசங்கம்
காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த லெவலுக்கு போக வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நம்ம செவிசாய்த்து கீழ்ப்படியவர்களாக நம்ம முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுப்போம் என்றால் இன்னொரு லெவலுக்கு அந்த வார்த்தையை நம்ம பேசி செயல்படுவதற்கு தேவன் நடத்துகிறார். ஆமென். முதலாவது என் சத்துருவை நான் மேற்கொள்ள வேண்டும், என் போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டும் என்றால் எப்படி என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும்? முதலாவது நான் என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த யோசுவாவை தேவன் அழைக்கும் பொழுது, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த யோசுவாவை அழைத்து தேவன் சொன்ன ஒரு காரியங்கள், 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆமென். இந்த யோசுவாவை தேவன் அழைத்து இந்த யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். சொல்லுகிற இந்த மோசே மரித்து போயிட்டு விட்டான். ஆகையால இனி நீ செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த ஜனங்களுக்கு நீ இந்த தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்தை நீ கொடுக்க வேண்டும். என்ற முதல் சந்ததி இவங்க இந்த சத்துருவை பார்த்து பயந்ததினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து செயல்படாததினாலே அந்த அந்த ஒரு ஜெனரேஷன் என்ன செய்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் 2வது தலைமுறை எழும்புகிறது. இந்த 2வது தலைமுறையில் தலைவனாக இருக்கிறவன் அந்த 2 பேரில் ஒருவன் யோசுவா, 2வது காலேப். இந்த யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொன்ன இந்த மனுஷன் ஏறக்குறைய 40 வருஷம் சென்று அவன் என்ன செய்கிறான்? அவனை தேவன் தேர்ந்தெடுத்து நீ போ, இந்த சத்துருவை மேற்கொள் என்று அவனை அனுப்பும் பொழுது அவனுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. ஆமென். அவர் சொல்கிற ஒரு காரியங்கள், உன்னுடைய நாவு, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய கன்ஃபெஷன் தேவனுடைய வார்த்தையின்படி அது அலைன் பண்ணட்டும். உன்னுடைய பேசுகிற வார்த்தை, உன்னுடைய இருதயம், நீ சிந்திக்கிற காரியங்கள்லாம் யோசுவா நீ என்ன செய்ய, தேவனுடைய வார்த்தையின்படி நீ என்ன செய்ய, அலைன் பண்ணிடு என்று யோசுவான்னு சொல்லணும். யோசுவா அப்படியே பார்க்குறாங்க, திடீர்னு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அந்த அழைப்பு என்ன செய்யுது? நீ சத்துரை மேற்கொள்ள வேண்டும், ஆனால் சும்மா போக முடியாது. நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய இருதயம் எல்லாம் என்னுடைய வார்த்தையோடு என்ன செய்ய வேண்டும்? கலக்கப்பட வேண்டும், மிக்ஸ் பண்ண வேண்டும், அது ஒன்றாக மாற வேண்டும். அப்படி நீ வந்து விட்டால் உன் மூலியமாக தேவன் செய்ய போகிற அந்த காரியத்தை அவர் சுலபமாக செய்து விடுவார். அல்லேலூயா. ஆகையால் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு என் இருதயம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 2வது காரியங்கள், என்னுடைய அறிக்கையானது, என்னுடைய பேச்சானது எதினாலே ஒரு லைன்குள்ள வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி அது ஒன்றாக இணைந்து வர வேண்டும். ஆக என்னுடைய கன்ஃபெஷன், நான் பேசுகிற அறிக்கைகள் தேவனுக்கு ஏற்றதாக அது மாற வேண்டும். தாவீது ஜெபிக்கிற ஒரு காரியங்கள், ஆண்டவரே என்னுடைய வாயின், என்னுடைய இதயத்தின் தியானங்களும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாக மாறட்டும். என்னுடைய இருதயத்தின் தியானங்களும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாக மாறட்டும் என்று ஒரு ஜெபம். இதே தாவீது தான் சொல்கிறான், இரவும் பகலும் ஒரு வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதே தாவீது தான் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை என்னுடைய போதகர்களை பார்க்கிலும் அதிகமாக என்ன செய்கிறேன்? வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். இதே தாவீது தான் சொல்லுகிறான், உலகத்தின் காரியத்திலிருந்து என் கண்களை விலக்கி உம்முடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று.
அவன் அதிகமாக செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அந்த கருக்குள்ள பட்டயத்தை அவன் வாசிக்க வேண்டும், அதை அறிய வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக அவனுடைய ஜீவனை அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவன் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால் அவன் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். அந்த சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு என்ன செய்கிறது, அந்த காரியத்தை நடத்துகிறது. அல்லேலூயா. அதில் அதிகமாக தாவீது என்ன செய்கிறான், தேவனுடைய வார்த்தையிலே அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கிறான். தாவீது ராஜாவாக வந்த பின்பு அவன் இந்த உடன்படிக்கையை பற்றி மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வரலாம் என்று ஒரு பெரிய ப்ரொசீஜர் பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கிறது. அந்த கவனனை கொண்டு வர வேண்டும். அந்த பயணம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டம் வரும்பொழுது அந்த கவனன் ஒரு தடுமாறும் பொழுது அங்கே இருந்த ஒரு ஆசாரியன் அதை உள்ளாதபடி பிடிக்கும் போது தேவன் அங்கே என்ன செய்தார், கோபம் அடைந்து அந்த கோபத்தினாலே அந்த மனுஷனை அடித்தார். அவன் மரித்து போனான். அதில் தாவீதுக்கு ஒரு இடத்துல கோபம், ஒரு இடத்துல பயம், என்னடா இப்படி ஆயிற்று என்று. அந்த உடன்படிக்கை பற்றி இன்னொரு மனுஷனோட வீட்டில் இருந்தது. அந்த பொட்டி அந்த வீட்டில் இருந்ததுனாலே அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் மீண்டுமாக இந்த உடன்படிக்கையை பற்றியே தாவீது கொண்டு வரும்படியாக விரும்பினான். அதுக்கு 2வது தடவையாக அந்த உடன்படிக்கையை பற்றி எருசலேமுக்கு கொண்டு வரும்போது அவன் என்ன செய்தான் என்றால், மீண்டுமாக வேதத்தை வாசித்த பொழுது ஆசாரியர்கள் அந்த பொட்டியை என்ன செய்ய வேண்டும், அந்த ஒரு போல் மாதிரி வைத்து தூக்கிட்டு வர வேண்டும் என்று வேதத்திலே வாசித்த பின்பு அவன் அதேபடி அந்த பொற்றியை கொண்டு வரும்படியாக செய்தான். முதலாவது அவன் வேதத்தை சரியாக அறியவில்லை. அதில் எப்படி வேண்டுமெல்லாம் தேவனுடைய காரியத்தை செய்யலாம் என்று நினைத்தான். மீண்டுமாக வேதத்திலே அவன் வாசித்து தேவனுடைய காரியத்தை அறிந்து கொண்ட பின்பு தேவன் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சிந்தனை அவன் அறிந்ததினாலே அவன் என்ன செய்தான், தேவனுடைய காரியத்தின்படி அந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்று தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. உங்கள் ஜீவன், என் ஜீவனை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தை தெரியாவிட்டால் நம்ம முழுமையாக கரெக்டாக ஒப்பு கொடுக்க முடியாது. ஒப்பு கொடுக்காத வரைக்கும் சத்துருவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஏனென்றால் நம் மூலியமாக தேவனுடைய நோக்கங்களும் திட்டங்களும் செயல்படாதபடி இருக்கிறது. ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்த ஆரம்பித்தோன்னே சத்துருக்கு ஆத்திரம் வந்துடும், எப்படா அடிக்கலாம் இருப்பான். அந்த நேரத்தில் தான் இங்கே வேதனை என்றால் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். என்றால் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையால் வசனத்தோடு நீங்களும் நானும் இணைய வேண்டும் என்றால் இந்த நாவானது முக்கியமான இருக்கிறது. நீதிமொழி 18:21 வாசிக்கலாம். Book of Proverbs chapter 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை பெற்று புசிக்கிறார். ஆமென். இங்கே நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச காரியங்கள், நம்ம புசிக்க வேண்டிய வாழ்க்கையின் கனிகளை புசிக்க வேண்டிய எல்லா காரியமும் எங்கே அடங்கி இருக்கிறது என்றால் நம் நாவிலே அடங்கி இருக்கிறது. நம்ம தான் அதிகாரம் கொடுக்கிறோம். நம்ம கொடுக்கிற அதிகாரம் தான் இனி நம்ம வாழ்க்கைக்கு அது நன்மையாகவோ இல்லை தீமையாகவோ செயல்படுகிறது. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நாம் புசிக்க வேண்டும் என்றால் அந்த சரியான வார்த்தை, ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நம் அதிகாரமாக நம் நாவுகளிலிருந்து அது புறப்பட்டு வர வேண்டும். அப்படி புறப்பட்டு வர வேண்டால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னதென்றால், நாம் மறந்துடக்கூடாது, முன்பாக நம் இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். பிசாசுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். நம்மளுக்கு சத்துருவாக இருந்தவனுக்கு நம் அடிமை, அவனுடைய சித்தத்தின்படி செய்து வந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு அந்த குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை இன்றைக்கு வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதிலே வாழ வேண்டும் என்றால் ஒரு டிக்ளரேஷன், ஒரு அறிக்கை நம்மளுடைய நாவுகளில் வர வேண்டும். என்ன அறிக்கை? பொதுவாக நம்ம சொன்னது தான். ரோமர் 10:9 இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறது. ஆமென்.
நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது எனக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டி யார் என்று நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். நம்ம பேசுகிற இந்த வார்த்தை அது ஜீவனும் மரணம் இருக்கிறது, அது ஆவியாக இருக்கிறது, அது வல்லமை கேரி பண்ணி போகிறது. நமக்கு அது அறியாதபடி இருந்தாலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. எப்படி? அந்த நூற்றுக்கு அதிபதி வந்து சொன்னால், நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னது போல, எப்படி இயேசு கிறிஸ்து இருக்கும்போது வார்த்தையினால் பிசாசை கடிந்து வரட்டினாரோ, அதே போல நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் தான் இனி நமக்கு கிரியை செய்ய போகிறது. அப்படி கிரியை செய்ய போகிறது என்றால் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால், நம்ம உண்மையாக செய்ய வேண்டிய காரியங்கள், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை நாம் செய்வோம் என்றால், இந்த பிசாசுடைய ரூலர்ஷிப் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு துண்டிப்பை நம்ம என்ன செய்கிறோம்? உடைத்து போடுகிறோம். என்றால் நாம் அறிக்கை செய்ய செய்ய உண்மையாக அறிக்கை செய்வேன் என்றால், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்வேன் என்றால், அவர் என் வாழ்க்கையிலே அதிகாரத்தை என்ன செய்கிறார்? எடுக்கிறவராக இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் நான் இருக்கும் பொழுது சத்துருவின் அதிகாரத்துக்குள்ளே போகாதபடிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னை அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வைத்துக் கொள்கிறார். ஆமென். இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. எனக்கு கொடுத்த இந்த சிறுகளுக்காக ஜெபிக்கிறேன், தீமையானது அவர்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று, உம்முடைய அதிகாரத்துக்குள்ளே கொடுக்கிறேன், தீமையானது இவர்களை பாதிக்காதபடிக்கு அணுகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். அதே போல தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆண்டவருடைய அதிகாரத்துக்குள்ளே நம்மளை கொடுக்கும் பொழுது தீமையானது நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம அந்த அதிகாரத்துக்கு கீழே வருகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் என் நாவுகளே என்ன காரியங்கள் புறப்பட்டு வருகிறது? இயேசு தான் என்னுடைய ஆண்டவர், இயேசு தான் என்னுடைய குடும்பத்தின் ஆண்டவராக இருக்கிறார் என்று ஒரு அறிக்கை நான் உண்மையாக செய்ய வேண்டும். யோசுவா அவன் ஊழியம் கடைசி வரும் பொழுது அவன் சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். அவனுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற காலத்திலே பின்வாங்கி போவார்கள், தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். ஆனால் அது நடக்கக்கூடாதபடிக்கு இவன் முதலாகவே என்ன செய்கிறான்? உண்மையாக அறிக்கை செய்கிறான், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். ஒரு வார்த்தையை முன்பாக அனுப்புகிறான். அந்த ஜீவனுள்ள வசனத்தை என்ன செய்கிறான்? அவன் முன்பாக அனுப்புகிறான். அந்த காரியங்கள் அவனுக்கு கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அவன் அனுப்புகிற அந்த வசனம் ஜீவனாக போய் இந்த யோசுவா அந்த பலனை என்ன செய்கிறான்? உண்ணுவதற்கு, சாப்பிடுவதற்கு, ஜீவிப்பதற்கு அந்த ஜீவனுள்ள வசனத்தை அனுப்புகிறான். நானும் என் வீட்டாருமோ என் கர்த்தரை சேவிப்போம் என்று. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்படி இந்த யோசுவா அந்த காரியத்துக்குள்ளே வந்தான்? முதலாவது அவன் செய்த காரியங்கள், இரவும் பகலும் அந்த வார்த்தையை அவன் தியானித்து அவனுடைய எண்ணங்கள், அவன் ஆவி எல்லாமே அந்த வார்த்தையை லைன் பண்ணின பின்பு அவன் தீர்மானிக்கிறான், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடிந்தது. ஆமென். ஒன்று மறந்துடக்கூடாது. என்னென்றால், நமக்கு முன்பாக பிரதான ஆசாரியர் இருக்கிறார். பொதுவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசாரியர் இடத்துல போயிட்டு அறிக்கை செய்து, அந்த ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக இருந்து அவர்கள் அறிக்கை செய்வார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அறிக்கை செய்வதற்கு பிரதான ஆசாரியர்கள் நம்மளுடைய சார்பாக அறிக்கை செய்கிறார். என்னத்தை அறிக்கை செய்ய போகிறார்? நம்ம சொல்கிற காரியத்தை தான் அவர் நமக்காக இருந்து அங்கு அறிக்கை செய்கிறார். அகில் இந்த பிரதான ஆசாரியன் இடத்தில் நான் சொல்லுகிறேன், நீர் தான் என் ஆண்டவர், நானும் என் வீட்டாரும் உம்மை சேவிப்போம் என்று சொல்லும் பொழுது அவர் மீண்டுமாக அந்த அறிக்கையை இந்த ஜீவனுள்ள தேவன் இடத்துல என்ன செய்கிறார்? மீண்டுமாக அந்த அறிக்கையை அங்கே செய்கிறார். எங்கே 2-3 சாட்சிகள் வருகிறதோ அந்த காரியங்கள் உறுதிப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் உறுதிப்பட வேண்டும் என்றால் நான் இந்த தேவனுக்கு முன்பாக இருந்து என் ஆவிகளின் வருகிற வார்த்தை சரியாக ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்வேன் என்றால் அந்த காரியங்கள் எனக்கு செயல்படுகிறது. ஆமென்.
அகில நாவின் காரியத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். 2வது காரியங்கள் என்ன காரியங்களை நாவுகளில் புறப்பட்டு வர வேண்டும்? துதியான காரியங்கள் வர வேண்டும். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 20. வசனம் 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோகரியமின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சிறை பெறுவீர்கள். 22 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுவோம், பாடுகிறவரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்து ஆமோன் புத்திரரையும் மோவாபரையும் சீயோன் மலை தேசத்தரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம சத்துருவை மேற்கொள்வதற்கு இன்னொரு காரியங்கள் மெத்தட், இன்னொரு ப்ரிப்பரேஷன் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோட தலைப்பை ப்ரிப்பேர் yourself to face the enemy. 2வது காரியங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் நான் செய்ய வேண்டும் என்றால், நான் என் தேவனை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தேர்ந்தெடுத்தேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் நம்மளை குறித்து சொல்லியிருக்கிறது. அகைன் நான் யாரு? நான் அவருடைய ஜனம். எதற்காக நான் ஒரு ஜனம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு துதியை சொல்லி வர வேண்டும் என்று தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனால் இது நம்ம மறந்து விடுகிறோம். இதை ஃபோக்கஸ் இல்லாதபடிக்கு அவருடைய எண்ணத்தோடு அவருடைய வார்த்தையோடு நம்ம அலைன் பண்ணாததுனாலே நம்ம எப்படியோ காரியத்தை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மறந்து வாழுற வரைக்கும் சத்துருவுக்கு இது கொண்டாட்டம் தான். ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு சத்தியம் தெரிகிறது. இந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குறது. நான் யாரு? அவருடைய ஜனம். நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். அவர் துதியை நான் சொல்லி வரும்போது என்ன நடக்குது? என் சத்துருவுக்கு ஒரு எம்பூஷ் நடக்குது. அல்லேலூயா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் ஒரு காரியத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காரியங்கள் வேறு இடத்துல வேறு ஸ்டேட்ஸில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே அப்போ நம்ம நினைக்கிற கப்தான் ஹோட்டலில் இருந்து அங்கே 12 மணிக்கு நம்ம ஆராதனைல பாருங்கள், 12 மணிக்கெலாம் ஆராதனை. 12 மணிக்கு முடிஞ்சு 2-2:30 மணிக்கு வீட்டுக்கு ஆயிடுச்சு. தூங்க போனால் தூங்க முடியல. பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாடல் பாட 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 அங்கே ஒரு பிரச்சனைகள், அங்கே சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே பாட 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 அங்கே காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்குள்ளே வருகிறது. எல்லாம் வந்த பின்பு நான் உணர்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஃபோன் அடித்து கேட்குறேன், என்ன நடக்குது? நான் இப்படி இருக்கு, எனக்கு இப்படி ஆகுதுன்னு. இங்கே துதி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த சத்துருவை என்ன செய்கிறார்? மேற்கொள்ளும்படியாக செய்கிறார். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நான் பார்த்துருக்கிறேன். அகில் நீங்களும் நானும் ஆயத்தமாக செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், நாம் துதிக்கிறவர்களாக மாற வேண்டும். என்ன சத்துருவானவன் நம்மளை துதிக்காதபடிக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு ஆடை என்ன என்றால், நம்ம சோர்வாக இருந்து இருக்கிற ஒரு ஆடைக்குள்ளே தரித்து கொண்டு ஒன்றும் முடியாது, நீ தோத்து போனுவேன் என்று ஒரு ஆடையை தரிக்க விரும்புகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ஆடையை தூக்கி போட்டு விட்டு துதியின் ஆடையினாலே உங்களையும் என்னை உடுத்துகிறார். ஆக சத்துரு ஒரு ஆடையை கொடுக்க விரும்புகிறான். இந்த ஆதாமியும் ஏவாளையும் வஞ்சித்த பின்பு அவங்க ஒரு ஆடையை போட பார்த்தான். வெக்கம், அவமானம், நிந்தையான ஆடைகளை போட பார்த்தான்.
ஆனால் தேவன் நேசித்ததினாலே அவர் என்ன செய்தார், அந்த அந்த ஆடைகளை மாற்றிவிட்டு இவர்களுக்கு அந்த ஆடு என்ன செய்கிறார், ஆடையாக செய்து அங்கே கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் நமக்கு ஒரு ஆடையாக மாறி இருக்கிறார். அந்த ஆசாரியனாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் ரத்தத்தினாலே ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றிருக்கிற உங்களையும் என்னையும் துதிக்கும்படியாக அந்த ஆடையை கொடுத்திருக்கிறார். அங்கே நம்ம தான் தீர்மானிக்க வேண்டும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றால் எனக்கு ஜீவனை புசிக்க வேண்டும். யோசுவாவை போல ஜீவனை போஷிக்க வேண்டும் என்றால் நான் அவரை துதிப்பேன். அல்லேலூயா, ஆமென். நான் அவரை துதிக்க எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருவானவனுடைய திட்டங்கள், யோசனைகள், காரியங்கள் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர் என்ன செய்வான், அவமானப்பட்டு தோத்து போனவனாய் காணப்படுவான். ஆமென், அல்லேலூயா. ஐயா தேவ ஜனமே, நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்களும் நானும் அவரை துதிக்க வேண்டும். ஒன்று மறந்துடக்கூடாது, இன்றைக்கு நம்ம இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கோம், ஆனால் இப்பயும் கூட பரலோகத்தில் அந்த 4B's பார்ப்போம் என்றால் தேவனுக்கு முன்பாக அவரை பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருப்பவரும் இனி வரப்போகிறவர் என்று இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அவங்க சொல்ல 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமதென்று இப்போ வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது தூதர்கள், கணக்கற்ற தூதர்கள், உமக்கே ஆசீர்வாதமும் உமக்கே ஐஸ்வர்யமும் உண்டாகும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் இந்த நாவின் சத்தம் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன சொந்தம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பரலோகத்தையும் பூமியும் இயேசுவின் மூலியமாக இணைக்கப்பட்ட குடும்பத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளுடைய நாவுகளை இன்னும் எப்படி நம்ம துதிக்காதபடிக்கு நம்ம அடக்கி இருக்க முடியும்? நான் துதிக்கும் பொழுது சத்துருவை அவர் என்ன செய்கிறார், எம்புஷ் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆக நம்ம சொந்து போன காலங்கள் போதும், நம் ஆடையை மாற்ற வேண்டும். நீங்களும் நானும் துதியின் ஆடைகளை தரித்து கொண்டு இந்த சத்துருவை மேற்கொள்வனாக மாற வேண்டும். 3வது நான் செய்ய வேண்டிய அறிக்கை, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியங்கள். ஒரு சோல்ஜராக, ஒரு யுத்தத்தில் இருக்கிற ஒரு சோல்ஜராக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் 10 வாசிங்க, 11 வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். ஆமென். என்னுடைய செய்தி எப்படி நம்மளை ஆயத்த பண்ண வேண்டும், என்னுடைய சத்துருக்கு முன்பாக நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுக்குள்ளே நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். நான் தேவனுடைய சர்வாயுதத்தை நான் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம சும்மா ஒன்றும் போடாதபடிக்கு சத்துருவுக்கு முன்பாக இருந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் கடிந்து கொள்கிறேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால் இவனை நிர்மலப்படுத்துகிறேன், இதெல்லாம் இதுக்காக நம்ம சொல்லலை. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அவருக்கு கீழ்ப்பணிந்து இருந்து அவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு அவர் வார்த்தையின்படி சொல்லும் பொழுது அவர் நமக்கு யுத்தம் செய்கிறார். போன வாரம் நம்ம ஜெபித்தோம், அந்த சர்ச் ஜெபத்தில் ஜெபித்தோம். தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக சில பேர் ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபித்தோம். போன வாரம் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியங்கள் என்ன, ஒரு வழியாக வருகிறவன் 7 வழியாக ஓடி போவான் என்று அந்த காரியத்தை இங்கே அறிக்கை செய்து ஜெபித்தோம். தேசத்துக்காக ஜெபிக்கவும் ஒப்பு கொடுத்தபடி ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? இதுவரைக்கும் அங்கங்கே காரியங்கள் வந்த காரியங்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, மலேசியாவில் ஆளை காணும், எங்கேயும் ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பேசினார், நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போனோம், சபைக்கு கொடுத்தோம், திங்கக்கிழமை அங்கே பெரிய இஷ்யூ வந்துச்சு. இப்போ அவங்க சத்தமும் கேட்க மாட்டேது.
இதுக்கு இருந்த ஒரு 3-4 பேர் இப்போ அவங்களுக்கு விரோதமாக தேச ஜனங்களை என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யுத்தம் போடல, நம்ம யுத்தம் எங்கே செய்தோம், ஜபத்தில் செய்தோம். எப்படி செய்தோம், அவருடைய வார்த்தையை எடுத்து வைத்து யுத்தம் செய்தோம். அவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தோம். அவர் எம்பியூஷ் பண்ணுறாரு. எப்படி எம்பியூஷ் பண்ணுறாரு, அங்கக்குள்ளே ஒரு காரியத்தை எம்பியூஷ் பண்ணுறாரு. நான் சொல்கிறது விளங்குது நினைக்கிறேன், ஏன்னா ரெக்கார்டிங்கில் இருக்கனால சொல்ல முடியாது. எப்படி இது நடக்குது, அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நம்ம போயிட்டு தலையை கட்டுறேன், உடைக்கிறேன், இல்லை இல்லை. நான் சரியாக அவர் ஆடையை தரித்திருக்க வேண்டும். என்ன ஆடை? பதினாலு, 15, 16, 17. சத்தியம் என்னும் கட்சியை உங்க அறையிலே கட்டினவர்களாயும். ஓகே, உண்மை முதலாவது நம்ம இருக்க வேண்டும். சத்தியமாக காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நம்ம பொய்யா வாழ்ந்துக்கிட்டு, சத்தியம் இல்லாதபடி வாழ்ந்துக்கிட்டு சத்துரை நிச்சயமாக மேற்கொள்ள முடியாது. ஆக நான் வாஞ்சிக்க வேண்டியது, சத்தியத்தில் நான் நடக்க வேண்டும். நிச்சயமாக தடுமாறுகிறோம், நிச்சயமாக விழுந்து போகிறோம், நிச்சயமாக சத்தியத்தில் நடக்க முடியாமல் விழுந்து போகிறோம். ஆனால் அங்கே இல்லாதபடிக்கு மீண்டுமாக எழுந்து வந்து, அன்றரை முடியல, தப்பு செஞ்சிட்டேன், மன்னிங்க சொல்லிட்டு மீண்டுமாக அந்த சத்தியத்தை போடும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும்போது அவர் நடத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும். breastplate of righteousness நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் நீதியிலே ஜீவிக்க வேண்டும். நீதியை நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி வருகிறது, என் சுயத்தினால் இல்லை. இதை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக கேட்க வேண்டும். அந்த வசனத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வசனத்தின்படி, ஆண்டவரே இந்த நீதியின் மார்க்கரிச்சத்தை நான் செய்கிறேன், தரித்து கொள்கிறேன் என்று என் நாவினாலே நான் அறிக்கை செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக உரிய ஆயுதம் என்னும் பாதரட்சத்தை கால்களில் தொடுத்தவர்களாயும். வசித்து போங்க. பொல்லாங்கு ஏவும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இருங்கள். நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீரவையும் தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆவியில ஜெபிங்க என்று சொல்லுங்க. இந்த காரியத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே இதை நான் தரித்துக் கொள்கிறேன். I put on the helmet of salvation. நான் இந்த breastplate of righteousness போட்டுக்கிறேன், இந்த belt of truth நான் போட்டுக்கிறேன், அந்த gospelோட ஷூவை போட்டுக்கிறேன், shield of faith எடுத்துக்கிறேன், அந்த கத்தி எடுத்துக்கொள்கிறேன், ஆவியிலே ஜெபிக்கிறேன் என்று நான் அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து நான் தரித்து கொள்ள வேண்டும். நான் போன யுத்தம் போட தேவையில்லை. இதெல்லாம் நான் தரித்து கொண்ட பின்பு அவர் சரியாக எந்த நேரத்தில் இதை அடிக்க வேண்டும் என்று ஒரு கல் எடுத்து அடிக்க செய்வார். முடிஞ்சிச்சு, துத்தம் செரித்தா மாதிரி ஆயிரும். ஆனால் அது வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும், இவருக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், இவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும், என்னை ஜபத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும். சரியான வசனம் வரும் பொழுது அந்த வசனத்தை எடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், ஒரு அடி அடிக்க வேண்டும். ஆனால் அது வரைக்கும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய பார்வையில், தேவனுடைய இடத்துல என்னை நான் எப்படி செய்ய வேண்டும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஐயா, சத்துரு வரும்போது அவனுடைய இதில் நம்ம போய் மாட்டிக்கொள்ள முடியாது. தி ஸ்கீம், எப்படி நோ தி ஸ்கீம் ஆஃப் தி டெவல் வேத சொல்லுகிறாங்க. அவன் போடுகிற எல்லா ஸ்கீமும் என்ன செய்ய வேண்டும், முதலாவது கரெக்டாக நான் பார்த்து, அப்புறம் சரியாக அவர் சொல்லுவார் என்ன அடிக்கணும் எப்போ அடிக்கணும்னு சொல்லும் பொழுது ஒரு பட்டன் தட்டும் பொழுது அந்த காரியம் என்ன செய்யுது, முடிஞ்சிடும். அது வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை நான் அவருக்குள்ளே இருந்து எல்லாமே நான் அவர் பின்பாக மறைந்திருக்க வேண்டும். ஓகே, கடைசியாக நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியங்கள் ஜெபம். நீங்களும் நானும் ஜெபிக்கல் என்றால் நிச்சயமாக நம்ம விழுந்து விடுவோம். டெம்டேஷன் வரும், டெம்டேஷனில் விழுந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அதிகாரம் இல்லை சத்துருவை மேற்கொள்வதற்கு. சிம்பிளான ஒரு காரியங்கள். அங்கே ஜெபம் இல்லை என்றால் நான் நிச்சயமாக சோதனை வரும்போது விழுந்துடுவேன். அந்த சோதனையில் விழுந்து விட்டால் சத்துரு வந்தானா நிச்சயமாக அவனை மேற்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகையால் நான் நிச்சயமாக
கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஆக ஜெபமானது நீங்களும் நானும் நம்ம தான் ஒரு நேரத்தை ஆயத்தப்பட வேண்டும். நான் சொன்னேன் அன்றைக்கி 5 நிமிஷம் ஜெபிக்கலாம், வேலை இடத்துல போய் எனக்கு இடம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாம். திங்கக்கிழமை ஜெபித்தேன், செவ்வாய்க்கிழமை பார்த்தேன், புதன்கிழமை பார்த்தேன். நான் எனக்கு இருக்கிற நேரம் அப்பப்போ திருப்பி நாள் வந்துருக்கு, ஒரு பிளான்லாம் பண்ணலாம், அது பண்ணலான்னு. ஆனால் இது வரைக்கும் நடக்காத காரியம் அந்த 2 நாள் பார்க்குறேன், செவ்வாய்க்கிழமை பார்க்குறேன், புதன்கிழமை பார்க்குறேன். என்னடா முடியாது. அப்போ நான் என்ன தீர்மானித்தேன், முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும், மொட்டை வெயில் அடிக்குது. இப்போ இந்த மொட்டை வெயிலில் போயிட்டு இந்த 5 நிமிஷமாக அதை என்ன செய்ய வேண்டும், தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும். நானே என்ன செய்ய வேண்டும், இந்த மொட்டை வெயிலேருந்து அங்கே ஒரு தாமான் இருக்குது, அந்த நிச்சயமாக வர மாதிரி சரியான வெயிலாக இருக்கேன். ஏன்னா அந்த வெயில் எல்லாமே போயிட்டு ஒரு ஏர்கான் ரூமுக்கு போகிறாங்க, நான் மட்டும் என்ன செய்கிறேன், இங்கே இருந்தால் நிச்சயமாக வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை என்ன செய்கிறேன், நான் அந்த நேரத்தை ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறேன். ஆக நம்ம இருக்கிற கமிட்மெண்ட் இருக்கும்போது நிச்சயமாக அந்த அந்த நம்மளுக்கு இருக்கிற டைம் என்ன செய்ய போகிறோம், எடுக்க பார்ப்போம். பிசாசு அங்கே வா, இங்கே வா, இந்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட். நம்ம தான் என்ன செய்ய வேண்டும், ஒரு நேரத்தை ஆயத்த பண்ணி ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசியாக யோவான் 14:30 செய்து முடிக்கலாம். கடைசியாக யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக பரிசுத்தராக அவர் ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே நீங்களும் நாம் கல்வி பரிசுத்தராக இருக்கிறோம். பரலோகத்தின் ராஜ்யத்தை நாம் அடைகிற ஜனங்களாக இருக்கிறோம். நான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவன் எதிர்பார்க்கிற எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை. அவன் என்னிடத்தில் அதிகாரம் கொள்ள முடியலைன்னா அவன் எதிர்பார்க்குற காரியங்கள் ஒன்றுமே என்னிடத்துல இல்லை. அதனால் பிசாசானவனுக்கு இயேசு இடத்துல போய் ஒரு ரூலர்ஷிப் பண்ணுறதுக்கோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு காரியமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, கிறிஸ்துவுடனே நம்மளுடைய ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியங்கள் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செலக்ட் பண்ணணும்னா பிசாசானவன் மேற்கொண்டு அவனை நம்ம தோக்கடிக்காதபடிக்கு செய்து விடுவான். ஆகையால் நம்மளுடைய சரீரம், அதில் இருக்கிற ஆசைகளும் இச்சைகளும் கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையோ என்னை நேசித்து தனக்காக ஜீவனை தந்த கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் கொண்டு நான் பிழைத்திருக்கிறேன். அந்த பவுல் தான் சொல்கிறார், சிலுவையுடனே நான் கிறிஸ்துவுடனே அறையப்பட்டு இருக்கிறேன் என்று. அங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக இடத்துல அநேக காரியத்தில் இந்த சிலுவையில் நம்ம அறைகிறதை நம்ம வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும். யோவான் 15 படி நாம் அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். அவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும், அவர் வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த காரியத்திலே ஜீவிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுப்போம் என்றால் இனி வரப்போகிற இந்த காலத்தில் இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு, சத்ருவை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வருகை இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்தீங்க என்றால் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு எல்லா காரியங்களும் ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் நடக்கிற காரியத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது அங்கங்கே சீப்ஸ் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா காரியங்களும் சில இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே அமைந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சீக்கிரமாக அவங்களால செய்ய முடியும். அந்த காரியத்தில் இருக்கிற நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால், சரியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென்.